தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய தமிழக துறையில் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தீங்க இந்த ஜாப். ஜஸ்ட் டைப்பிங் தான் இருக்கும். பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. ஸோ அந்த டேட்டா என்ட்ரி வேலைவாய்ப்புக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைல்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 11,000 கிட்டத்தட்ட 12,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதா அறிவிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ 12,000 சொல்றீங்க, சேலரி கம்மியா இருக்குன்னு சொல்லி யாருமே யோசிக்காதீங்க. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எந்தவித முன் அனுபவமும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்கள செலக்ட் செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல அதுவும் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் ஜாப்ல முன் அனுபவம் இல்லாம உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுன்றதே பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயமா வந்து இருக்கும். ஸோ இதில நீங்க ஒன் டைம் நீங்க ஒர்க் பண்ணி உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில போய் நீங்க ஜாயின் பண்ண போறதா இருந்தாலும் கூட, இந்த கவர்மெண்ட் ஜாப்போட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு கூட பார்த்தீங்கன்னா, ஈஸியா நீங்க செலக்ட் ஆயிக்க முடியும். ஓகேவா? ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்க்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். சில பேர் காலேஜ் டிகிரிலாம் முடிச்சிருப்பீங்க. சரி என்னதான் நீங்கள் முடிச்சாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 12th மார்க் ஷீட்டை வச்சு இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 14/11/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நான் வீடியோக்குள்ள தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ப்ராப்பராக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷனில் பெருசாக ஒன்றுமே கொடுக்கல. நான் என்ன மாதிரி அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அந்த அஃபிஷியல் வெப்சைட் அதாவது கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ண தயாரிங்க. அந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லா லிங்க்குமே நான் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, நல்ல ஒரு சேலரி வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்க, நம்ம சேனல் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜாப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய மண்டல குழந்தைகள் நலக்குழு இருக்கு இல்லையா? அந்த குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க. ஸோ எதற்காக பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளருடன் சேர்ந்து கணினி இயக்குபவர். ஓகேவா? ஸோ உதவியாளர்னா நீங்கள் உதவிகள் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ அது கூட இணைந்து பார்த்தீங்கன்னா கணினி இயக்குபவருக்கான ஜாப் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிட்ரலாக இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதற்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு மட்டுமே நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச வயது அதிகபட்ச வயது அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. 40 வயதுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 42 வயதுக்கு மேலே தான் இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ 42 வயதுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கணினி அறிவு சான்றிதழ் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோர்ஸஸோ இல்லை நீங்கள் டிகிரியோ நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா முதுநிலை நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்க. டைப்பிங் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கணினி ஆங்கிலம் தட்டச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் முதல்நிலை தேர்ச்சியும் நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் தனியாக கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த போஸ்டிங் நேமை பார்த்து ப்ராப்பராக இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க. இதில் வந்து உங்கள் ஃபாதரோட நேம் இல்லைனா உங்களோட கணவரோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. 1/10/2025 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரின்னு சொல்லி கொடுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா அன்மேரின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க.
இதில் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் உங்கள் நேம் எழுதும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி ஸ்மால் லெட்டர் மற்ற இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்மால் லெட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பும்போது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டாக்குமெண்டேஷன் இருக்கு இல்லையா, இன்கேஸ் நீங்கள் 12th படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட் இருக்கலாம், அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பி ஃபார் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்னா எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எந்த இதில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மாதங்கள் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருடங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத ஓவராலாக நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதை வந்து விட்டுருங்க. ஸோ டிக்ளரேஷனில் வந்து இதில் உங்களோட நேம் வந்து எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், எந்த தேதிக்குள்ள அனுப்பணும், இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஓகே, உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, எண் 13, சாமி பிள்ளை தெரு, சூளை நெடுஞ்சாலை, சூளை, சென்னை 6,00,000,112 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 14/11/2025 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் மேற்குறிப்பிட்டுள்ள அலுவலகத்தில் வந்து சேர வேண்டும். அதாவது அந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் செய்யறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது, நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத ரெண்டையுமே வந்து செக் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது அரசின் முடிவே இறுதியானது. ஓகேவா, ஸோ இதில் வந்து எந்தவித மாற்று கருத்துக்களும் வந்து கிடையாது. ஸோ அரசு என்ன சொல்லுதோ அதை பட்டு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் கொடுத்துருக்கதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ சென்னையில் எங்கே அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் போய் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஏதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு சென்னைலாம் செட் ஆகாது ப்ரோ, நான் வந்து எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பிரச்சனை வந்து கிடையாது. உங்கள் சென்னை சர்க்கிளில் இருக்க பீப்புள்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு கூட இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஊர்லேயே வந்து வெளியூரில் போய் தங்கி ஒர்க் பண்ணுற கூட தயாராக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். எதற்காக இவ்வளோ தெளிவாக இவ்வளோ விஷயங்களுக்கு நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்றது ரொம்பவே சுலபமான வேலை, டைப்பிங் வேலை தான், ஒரு டீசெண்டான ஒர்க்கு. ஓகேவா, ஸோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஜாப்பை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திரும்ப உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.